செய்வினைய உடைக்கும் மருந்து சாமியாடிகளுக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா ஒரு சில சாங்கியங்களை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். முதலுதவின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த முதலுதவி தான் இப்போ நான் சொல்ல போகிறது. செய்வினை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த செய்வினைகள்னால வர்ற கஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சாமியை சுமக்கிறோமா, அந்த சாமியாடியாக இருக்குமா, இது போன்ற செய்வினைகள் ஏவல்னு சொல்கிறேன். இது போன்ற இந்த ஏவல் நம்மளை சாடும்போது நம்ம மேலே இருக்க தெய்வம் நமக்கு காட்டி கொடுக்கும். அதாவது அந்த ஏவல்ங்கிறது ரெண்டு விஷயத்தில். ஒன்று, அந்த சாமியாடிய மறிக்க, தடுக்க, முடக்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த தெய்வத்தின் அந்த சாமியாடி மேலே இருக்க சாமியை மறிக்க, தடுக்க, முடக்க. இது ரெண்டுமே நடக்கும். சரி, இது ரெண்டுமே நடக்குது அப்படின்னா அதை எப்படி நாம் உணர்ந்துக்கிற முடியும் அப்படின்னா, ஆண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடியாக இருந்தாலும் பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடியாக இருந்தாலும் இது போன்ற செயல் நடக்கும்போது கண்டிப்பாக உங்களோட உடம்புல மாற்றம் தெரியும். உங்கள் உடம்புல கண்டிப்பாக மாற்றம் தெரியும். என்ன மாற்றம், எப்படி மாற்றம் தெரியும் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, உங்களுடைய கனவுல தெரியும். இன்னொன்று, உங்களுடைய உடம்புல நீங்கள் நேரிலேயே நீங்கள் உறங்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய உடம்பு, கை, கால் அல்லது வாய், இது போன்ற அந்த உடம்பை அசைக்க முடியாமல், பேச முடியாமல், எழுந்துக்க முடியாமல், திரும்பி படுக்க முடியாமல் உங்களுக்கு நீங்கள் உறங்கும் போதே உங்களுக்கு இது உங்கள் உடம்புல தெரியப்படுத்தும். இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு தீய வினைகள், ஒரு ஏவல்கள் நம்மளை சாடுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை நான் ஏனோ தானோன்னு போகிற போக்கில் சொல்லலைங்க. இது நடந்தது. நடந்த அந்த உண்மையை, அந்த சம்பவத்தை அதை நான் உணர்ந்ததுனால அது 100% அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதுனால இதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ஏன்னா இது போன்ற விஷயங்கள் நம்ம போகிற போக்கில் நம்ம சொல்கிறது தப்பு. அது மகா பாவம். அந்த பழி பாவம் என்னையே சேரும் இது போன்ற தவறான கருத்துக்களை நான் பரப்புனேன் அப்படின்னா. சரிங்களா? இப்போ இது போன்று தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ வருவோம், செய்வினைகளை உடைக்கும் மருந்து என்ன அப்படின்னு. எதுவுமே இல்லைங்க. 4 பொருள் தான் நீங்கள் கவனமாக எடுக்கணும். 5 பொருள். 5வது பொருள் நான் சொல்ல ஆசைப்படலை. 4 பொருள் சொல்கிறேன். முதல் பொருள் விபூதி. 2வது பொருள் எலுமிச்சை. 3வது பொருள் மிளகா வத்தல். 4வது பொருள் பூசணி. 5வது பொருள் நான் அதை சொல்ல ஆசைப்படலை, அது இருக்கட்டும். இந்த 4 பொருள் தான் அந்த செய்வினையை உடைக்கும் மருந்து. சரிங்க. இப்போ இது மாதிரி தெரியுது, ஒரு ஏவலை நம்மளை நோக்கி வந்துருச்சு. நம்ம எல்லையில் சாமியை நான் சுமக்கிறேன், சாமியாடி என் மேலே இருக்க சாமிக்கோ எனக்கோ ஒரு மாதிரி பிரச்சனைகள் வருது, எனக்கு இப்படி உடனே உடம்புல தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சாமியாடிகள் தெய்வத்தை சுமக்கிறவங்க, இது சைவ தெய்வத்துக்கும் பொருந்தும், அசைவ தெய்வத்துக்கும் பொருந்தும். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேட்கணும். இது போன்று தெரிஞ்சிச்சு அப்படின்னா, தூங்கிக்கிட்டு இருக்கவங்க அதே சமயம் உங்களுடைய சுயநனவை இழந்து நீங்கள் அதிலிருந்து மீண்டும் நீங்கள் வர முடியலை அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வம், ஏதாவது ஒரு தெய்வம் இருக்கும். ஏதாவது ஒரு தெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அது பிரத்யங்கரா தேவியாகவும் இருக்கலாம், அந்த ஆதிபராசக்தி, அந்த மாசாணி அம்மனாகவும் இருக்கலாம், அதே சமயம் அந்த மதுரை மீனாட்சியாகவும் இருக்கலாம், அந்த தாய் அழகர்மலை இந்த ராக்காயியாக இருக்கலாம், தீர்த்தக்கரை ராக்காயியாக இருக்கலாம், பேச்சியாக இருக்கலாம், முத்தையாவாக இருக்கலாம், பெரிய கருப்பாவாக இருக்கலாம், சங்கையாவாக இருக்கலாம், சோழக்கருப்பாக இருக்கலாம், சோழச்சாமியாக இருக்கலாம், சின்னனாக இருக்கலாம், லாட சன்னாசியாக இருக்கலாம், காலபைரவராக இருக்கலாம், அக்கினி வீரபத்திரனாக இருக்கலாம், சுடலமாடனாக இருக்கலாம். இது மாதிரி எண்ணற்ற தெய்வங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு தெய்வங்கள் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்கள். அது போன்ற அந்த ஒரு சூழ்நிலையை உங்களை முடியாமல், உங்களை மீண்ட முடியாமல், நீங்கள் எழுந்துக்க முடியாமல், கண் திறக்க முடியாமல், வாய் பேச முடியாமல், உங்கள் உடம்பை தாங்க முடியாமல், நகட்ட முடியாமல், நீங்கள் அந்த நிகழ்வு உங்களுக்கு ஏற்படும் போது நீங்கள் உங்களுடைய அந்த இஷ்ட தெய்வத்தோட அந்த பெயரை நீங்கள் நாவல 3 முறை அல்லது 7 முறை அல்லது 11 முறை நீங்கள் அந்த கனவுலே நீங்கள் அதை நீங்கள் உச்சரிச்சிங்க அப்படின்னா, நினச்சாலே போதும், அந்த கட்டானது உங்களை விட்டு ஒரு கணம் விலகும். அது நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு அது உதவி பண்ணும்.
நீங்கள் உச்சரிக்கிற உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் பெயர் அந்த இடத்துல மந்திர சொல்லாக மாறும். சரி, அதை சொல்லிட்டீங்க. அந்த கட்டிலிருந்து நீங்கள் உங்களால் மீண்டு வர முடியுது, பேச முடியுது, கை கால் உடம்பு அசைக்க முடியுது. எழுந்த உடனே என்ன பண்ணு தெரியுங்களா? எழுந்த உடனே அந்த 4 பொருள் சொன்னேன்ல, விபூதி, எலுமிச்சங்கனி, மிளகாய் வத்தல், பூசணி. இதில் என்ன பண்ணுன்னா, நீங்கள் எழுந்த உடனே நீங்கள் எடுக்க வேண்டியது முதல் பொருள் அந்த எலுமிச்சை. அந்த எலுமிச்சையை எடுத்து கரகரகரன்னு கண்ணை மூடி உங்களுக்கு வலப்பக்கம் 3 சுற்று, இடப்பக்கம் 3 சுற்று சுற்று வெளியே போய் ஒரு மிதிச்சு விட்டு கையால் கழுவிட்டு உள்ளே வந்து நெத்தியில் நெத்தி நிறைய அந்த விபூதி எடுத்து நீங்கள் முதல்ல பூசணும். இதை பூசின உடனே உங்கள் மேலே இருக்கிற அந்த சாடி நின்ன அந்த எதுவாக இருந்த ஏவலாக இருந்தாலும் அது கொஞ்சம் விட்டு விலகி அஞ்சு கொஞ்சம் தூரத்தில் போகும். இருந்தாலும் விட்டு விலகிறாதுன்னு நான் சொல்ல வரல, தூரத்தில் போகும். அப்போ என்ன பண்ணணும், இன்னொரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை 2ஆ அறுத்து அதில் குங்குமத்தை தடவி உங்களுடைய வாசப்படியில் நீங்கள் வச்சிடணும். வச்ச உடனே இந்த 2 விஷயம் செஞ்ச உடனே அந்த எல்லையில் இருந்தாலும் அதை விட்டு வெளியே போயிடும். வெளியே போனதுக்கப்புறம் நீங்கள் மறுநாள் அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக நீங்கள் தூங்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் ஆனால் மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்து இதே மாதிரி ஒரு சின்ன ஒரு பேப்பரில் கொஞ்சம் மிளகாவத்தலும் கொஞ்சம் உப்பு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்க ஆலயம், உங்கள் வீடு, நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி தீயில போடணும் காலையில். இதை செஞ்சுட்டு வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கல அந்த கடைசியாக இருக்கல அந்த பூசணியை 2ஆ வெட்டி அதை குங்குமம் தடவாமல் பச்சையாக உங்களுடைய அந்த வீட்டில் அந்த வாசப்படியிலையோ அல்லது உள்ள ஏதாவது ஈசானிய மூலையிலையோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல அந்த 2 பூசணியை 2ஆ வெட்டி நீங்கள் அதை உள்ளே வச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த அந்த கெட்ட சக்தி, அந்த தீய சக்தி அந்த இருப்பிடத்தில் எங்கே இருந்தாலும் அந்த பூசணியானது அதை உள்ளே இழுத்துக்கிறோம். அந்த ஈர்ப்பு சக்தியில் அதை இழுத்து அதை வச்சு அதை வெளியே ஏற்றிடும், வெளியே தள்ளிடும். வீடு சுத்தமாக, நீங்கள் உங்களுடைய உள்ளம் சுத்தமாக, உடல் சுத்தமாக, உங்களுடைய மனம் சுத்தமாக, உங்கள் மேலே இருக்கிற தெய்வம் சுத்தமாகும். இதுதாங்க. இந்த விஷயத்தை தான் அன்பர்கள்ட்ட இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். அதாவது செய்வினை ஏவல் உடைக்கும் மருந்து என்ன? நம்ம வீட்டிலே இருக்கிற இந்த மருந்து தான். அதாவது இது ஒரு சாங்கியம். இது சாமியாடிகளுக்கு தெரியும். ஒவ்வொரு சாமியாடிகளும் அந்தந்த தெய்வங்கள் வழி நடத்தும் ஒரு சில சாங்கியங்களை அந்த இடத்துல அவங்க கடைப்பிடிப்பாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்று. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள், பயப்படாமல் அச்சப்படாமல் நம்ம யாருக்கிட்டையும் போய் தேடாமல் ஓடாமல், அதாவதுங்க ஏதோ என்னப்பா இதெல்லாம் செய்வேனா, ஏதோ மாயா மந்திரம் ஏவல் இதெல்லாம் இந்த காலத்தில் இப்படியெல்லாம் இருக்காடான்லாம் இந்த பதிவை கேட்குற ஒரு சில பேர், நல்லா படித்து ரொம்ப அறிவியல் ஞானம் பெற்ற ஒரு சில பேர்லாம் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பணிவோடு சொல்கிறேன், அன்போடு சொல்கிறேன், நீங்கள் அந்த தெய்வ சக்தியை நீங்கள் நெருங்கினீங்க அப்படின்னா, நீங்கள் தெய்வ சக்தியை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இது போன்ற ஒரு சில விஷயங்களை நீங்கள் நம்பித்தான் ஆகணும். உங்கள் அறிவுக்கு மீறினது தான் அது. ஒரு மூட நம்பிக்கையாக கூட அது உங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த விஷயங்களை தெய்வத்தை நீங்கள் சுமக்கிறீங்க, தெய்வம் நீங்கள் உணர்றீங்க, தெய்வம் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா இது போன்ற விஷயங்களை நம்பியே ஆக வேண்டும். வேற வழி இல்லை. இது சாதாரணமாக ஏதோ ஒரு தியரிட்டிக்கலாக கொடுக்குற இந்த மாதிரியான வாய்மொழி சொற்கள் அல்ல. இது ஒரு சில சாமியாடிகள், ஒரு சில மக்கள் உணர்ந்து அதில் பயன்பெற்று தெய்வம் அவங்க மேலே நின்று காத்து நின்ன ஒரு சில சாங்கியங்கள். இதை நான் சாமியாடிகளுக்காகவும் புதிதாக வந்த சாமியாடிகளுக்காகவும் இது போன்ற ஒரு சில சூழ்நிலைகள் தன்னைத்தானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கும் அவர்களுக்கு கை மருந்தாக, வீட்டில் இருக்கும் கை மருந்தாக உடனே செய்து அதை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அறிந்த ஒரு சில ரகசியங்களில் இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாத்துக்கும் முதல்ல இது யார் செய்யணும் அப்படின்னா, நான் சொன்ன அந்த உடலில் மனதில் மாற்றம் இருந்தால், அது போன்று இருந்தால் மட்டும்தான் இதை செய்யணும். மற்ற நேரங்களில் இதை நாம் பரிசோதிக்கக்கூடாது. அப்படி அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, தனக்கு எதிராக இருக்கும் எதிரிகள், தன்னை வேண்டாமல் விரும்பும் துரோகிகள், நம்மளை எப்படியாவது முடக்கணும், சாக்கணும், வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கிற எல்லாருமே இது போன்ற ஆயுதங்கள் கையில் எடுக்கிறது இயல்பு. அப்போ அதுக்குரிய பழி பாவங்களை அவங்க அனுபவிச்சுக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் சிந்திக்காதீங்க. உங்களை எதிர்நோக்கி வர்ற பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் சரி பண்ணுங்கள். அதுக்காண்டி அவங்களுக்கு திருப்பி நாம் அடிக்கணுங்கிற அந்த கொள்கை வரக்கூடாது. தெய்வத்தை சுமக்கிறவங்க அப்படி செய்யவும் கூடாது. அது தெய்வ மரபு அல்ல.
அதனால் இப்படி நடந்தால் இது மாதிரி விபூதிக்கு மேலே ஆகச்சிறந்த மருந்து எதுவும் இல்லை. எலுமிச்சங்கனிக்கு மேலே ஆகச்சிறந்த